ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்களோட அருணா புவனேஷ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இன்னொரு க்ளீனிங் வீடியோ தான். க்ளீனிங் சம்மந்தமான வீடியோ தான். இந்த டுவல் டாப் பக்கெட் மாப் பற்றி தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாங்கணும், இந்த மாதிரி இந்த மாப் செட் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் நான் பிளானில் இருந்தது. பட் மெட்டீரியல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி எதுவுமே தெரியாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஈஸியாக அந்த ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே ரிலையன்ஸ் திருப்பி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த பீஸ் நான் எடுத்தேன். நான் எடுத்தது வந்து இதோட ப்ரைஸ் வந்து அங்கே எனக்கு ஆஃபர் டைமில் 799க்கு வந்துச்சு, 800 ருபீஸ்க்கு வந்தது. நான் பர்டிகுலராக இந்த பீஸ் ட்ரைப் எடுத்ததுக்கு காரணம் வந்து இது வந்து டுவல் டப்பு, ரெண்டுமே வந்து தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு புளியறதும் நம்ம நினச்சி எடுக்கிற தண்ணியும் வந்து 2 டப்பில் தனித்தனியாக வர்ற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் ரெண்டையும் இங்கே வந்து தனித்தனியாக கழட்டிக்கலாம் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இல்லை எனக்கு நான் புளிஞ்செலாம் நானே பார்த்துக்கிறேன், ஜஸ்ட்டு எனக்கு சின்ன இடத்த தான் நான் துடைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த டிப் பண்ணுற அதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கணும்னு பிளான் இருந்தால் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்ததுனால தான் இதை எடுத்தேன். ஸோ இப்போ வந்து அதை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்ன, என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நான் அதை யூஸ் பண்ணப்போ எப்படி இருந்தது, அண்ட் இப்போ வந்து நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓவரால் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸ் இது டப் வந்து சேர்ந்து கனெக்ட் பண்ணி அப்படியே தான் வந்தது. நமக்கு அந்த மாப் மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணி இருந்துச்சு, நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுதான். அண்ட் இது வந்து டப்பில் வந்து ஒன் சைடு 2 சைடு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சைடு இந்த இதில் மட்டும் வந்து உங்களுக்குள்ளே வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருந்தது, லாக் மாதிரி இருக்குது. ஸோ வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றபடி ரெண்டுக்குமே வந்து 2 ஹேண்டில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புல் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டிலோட வந்துருந்துச்சு. அண்ட் இதுதான் வந்து 2 டப்பையும் வந்து செப்பரேட் பண்ணுறது. ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியிருந்தது. நிறைய பேர் வந்து ரிவ்யூவில் வந்து இது கலண்டுறது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா வாட்டரோடு நீங்கள் இழுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக விட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 செப்பரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் தெரியல. அண்ட் இது வந்து மாப் ஹெட்டு. ஸோ இது வந்து மெட்டீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்சர்வன்சி ரொம்ப நிறையா இருந்தது. உங்களுக்கு புளிஞ்சதுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் லைட்டாக வாட்டர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இது பண்ணும்போது நீங்கள் தண்ணி கொட்டிகிட்டே போகும் நம்ம துடைக்கிற இடத்துக்கு போகிற வரைக்கும். ஸோ அந்த இஷ்யூ வந்து இதில் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த ட்வின் டப்புக்கு. ரெண்டுக்குமே வந்து அந்த செப்பரேட் ஹேண்டில் இருந்தது. நீங்கள் ஒன்றை மட்டும் தூக்குனீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இஷ்யூ எதுவுமே இல்லை எனக்கு. ஸோ எதில் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சைடில் இருக்கிறது தான் வந்து நம்ம புல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் அதை நான் அதிகமாக யூஸ் பண்ணலை. ஸோ இதான் வந்து மாப் ஹெட்டு. மாப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான், ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் தான் இருந்தது. ஸோ இந்த கனெக்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்காக தான் இருந்தது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த கனெக்ஷன் ஹெட்டு தான் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் லாக் போட்டு வைக்கிறதுக்கு, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்பின் ஆகிறதுக்கு வந்து இது தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம தண்ணியில் டிப் பண்ணி இது பண்ணுறதுக்கு நல்லா புளியறதுக்கு இதுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து புளிஞ்சு எடுத்துடுது. ஸோ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. லேண்டில் வந்து அப்சர்வன்சி வந்து நிறையவே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரையல். அப்போ தான் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து இங்கேயே ஒரு தடவை புழிஞ்சிட்டு ஒரு தடவை புளிய ட்ரை பண்ணேன். பட் அது வந்து உங்களுக்கு இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாமே இங்கேயே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து எந்த யூஸும் இல்லை நம்ம டுவல் டப் வாங்குறதில்ல. ஸோ ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து புளி வருது. ஸோ இப்போயும் வந்து அதில் வந்து தண்ணி சத்தம் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து தண்ணி வடியறதில்ல, அவ்வளோதான். ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இது வந்து லாக் போட்டுறணும். போட்டுட்டு நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து லாக் பண்ணி இந்த மாதிரி தான் நீங்கள் புல் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் பார்த்து இழுக்கணும். நீங்கள் தூக்கிட்டு சுருக்கி இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போக முடியாது. பட் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ரொம்ப வந்து வெயிட் தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இழுத்துட்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து அந்த மாப் ஹெட்டு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி தான், வாட்டர் வந்து ஒரு ட்ராப் கூட எனக்கு கீழே விழலை. பட் அதில் வந்து வாட்டர் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு வைப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் இருக்கிற ஃபீல் வந்து தெரிய தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. நான் இது சொல்கிற மாதிரி இது எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ வந்து எனக்கு வந்து க்ளீனாக இப்படி தான் வைப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை.
அது வந்து அந்த மாப் ஹெட்டில் வந்து ஒரு கிளிக் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நான் உங்களுக்கு செகண்ட் டைம் நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன், அப்போ காட்டுறேன். ஸோ ஐ ட்ரைட் எவ்ரிதிங். என்னென்ன இதெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் ட்ரை பண்ணேன். பட் எதுவும் எனக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி கலண்டதுக்கப்புறம் தான் வந்தது. பட் எனக்கு அப்போ வந்து கலட்டிட்டு பண்ணலாம் அப்படின்னு தெரியல. ஸோ அட் த எண்ட் வந்து நான் இந்த இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்படி வந்து நீங்கள் லாக்கோட நீங்கள் துடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் தான் செட் ஆச்சு. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ரொம்ப உங்களுக்கு பாடி வந்து பெயின், முதுகு வலி அந்த மாதிரி இல்லாமலும் இருந்தது எனக்கு இந்த மாதிரி வைப் பண்ணும்போது. ஃபுல் வீடாக வைப் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. அழுக்கு வந்து நல்லாவே நீட்டாக எடுத்துருச்சு. உங்களுக்கு எந்த கரை இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து கொஞ்சம் 2 தடவை நீங்கள் அழுத்தி வைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அழுக்கையுமே எடுத்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் நான் தொடச்சிருக்கேன். நல்லா சுத்தமாக எல்லா அழுக்கையும் எடுத்து கொடுத்தது எனக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி அது வந்து என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். இது வந்து இன்னொரு நாள் நான் துடைக்கும் போது கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கிடச்சிச்சு 2 தடவை துவைச்சி பார்த்ததுக்கப்புறம். ஸோ ஆக்சுவலாக இந்த லாக் சொன்னேன் இல்லையா, இந்த லாக்கை வந்து இப்படியே ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் காமிச்ச மாதிரி அந்த இதில் தான் வந்து நீங்கள் துடைக்க முடியும். பட் அதே இது வந்து நீங்கள் அந்த கிளிக்கை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக எப்பயும் துடைக்கிற இந்த மாதிரி துடைச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி வந்து சுற்றுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கார்னர்ஸ் இதெல்லாம் துடைக்கும் போது இந்த ஆப்ஷனில் வந்து துடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. எந்த ஒரு இடுக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேரு கீழே துடைக்கிறது அதிலலாம் வந்து இது ஈஸியாக வந்து ரொட்டேட் ஆகி உள்ளே போயிட்டு வந்துடும். நமக்கு நார்மல் மாப்பில் வந்து தட்டி நின்றும் அதே இடத்துல. நம்ம துடைப்போம், ஏதாவது ஒரு கேப் விட்டுட்டு தான் துடைக்கும். பட் இது வந்து நமக்கு ஸ்பின் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் நீங்கள் ஸ்பின் பண்ணி துடைச்சிங்கன்னா எல்லா இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடுச்சு எனக்கு. ஸோ இது லாக் போட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இன்னும் துடைக்க வேண்டியிருந்தது. இது வந்து நீங்கள் மெயின் பெரிய ஏரியா துடைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலரான அழுக்கு மட்டும் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நீங்கள் இந்த ஷேப்பில் துடைச்சி எடுத்துறது ஈஸி. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிற அந்த ஓப்பன் கிளிக் போடுறது. ஸோ இது வந்து ஃப்ரீயாக சுற்றும் 360 சுற்றுறதுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஹேண்டில் வந்து நீங்கள் ஒரு சைடு திருப்பினீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிடும். அதே இது வந்து அந்த ஹேண்டில் வந்து ஸ்டிஃபாக இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீனஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது அழுக்கு ஸ்ட்ராங்கான அழுக்கு வந்து துடைக்க யூஸ் ஆகும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்னர்ஸ்க்கு வந்து துடைக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கார்னர்ஸ் அண்ட் பெட்டுக்கு கீழே அதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து இந்த வந்து ஃப்ரீயாக துடைக்க முடியும். சாரி, இது என் பையன் தலை. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வந்து நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டேன். இப்போ என்னோடய ஓவரால் ஒப்பீனியன் சொல்லிடுறேன். நான் இந்த 12 டப் இந்த டப் வாங்கினதுக்கு மெயினாக ஒரு துடைக்கிறதுக்கு இந்த டப்புனோட வேணும் அப்படின்னு நினச்சது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு எங்கேனாலும் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியுது. ஸோ வந்து திருப்பி ஒவ்வொரு தடவை வந்து நம்ம போய் பாத்ரூம்குள்ளே போய் தண்ணி எடுக்கணுங்கிற ப்ராப்ளம் இல்லை. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த மாப் வந்து 360 டிகிரி ரொட்டேட்டர்னால கார்னர்ஸ் வந்து நிஜமாக எல்லாருமே சொன்னது வந்து கார்னர்ஸ் வந்து ஈஸியாக வந்து வைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வாங்கினேன். அண்ட் தேர்ட் வந்து இந்த டுவல் டப் நான் இருக்கணும்னு வாங்கினது வந்து நல்ல தண்ணி வந்து திருப்பி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்த நம்ம புளிஞ்ச தண்ணியிலே வந்து நல்ல தண்ணி மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஆப்ஷனுக்காக தான். ஸோ என்னோடய ஒப்பீனியனில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஓகே தான் எனக்கு. நீங்கள் வந்து தண்ணி தூக்கவே முடியாது, எனக்கு வந்து தண்ணி தூக்குனா எனக்கு முது வலிக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணால் இது வந்து ஈஸியாக இருக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் திருப்பி நீங்கள் நம்ம ஒரு சூட்கேஸ் இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போகிற ஆப்ஷன் வந்து இதில் ஒத்து வரல. பட் நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் வந்து தண்ணி கொட்டலாம் எதுவுமே செய்யலை. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் வந்து இது இருக்குது. அண்ட் செகண்ட் ஒன் வந்து கார்னர்ஸ் க்ளீன் பண்ணுறதோ சரி, இந்த 360 டிகிரியில் யூஸ் பண்ணுற மாதிரி பெட்டு கீழே ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து நீட்டாகவே க்ளீன் பண்ணுச்சு. அண்ட் இதோட அந்த க்ளீன் பண்ணுற அந்த மாப் ஹெட் வந்து நிஜமாவே ஒரு மெட்டீரியல் வந்து ஒர்த்தான மெட்டீரியல் தான். தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுறது நிறைய அப்சர்வ் பண்ணுச்சு, க்ளீன் பண்ணுறது ரொம்ப குயிக்காக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து. முக்கியமாக வந்து இந்த அப்சர்வன்சி முக்கியம். வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து நம்ம தொடச்சிட்டு ரொம்ப நேரம் ஃபேன் போட்டு குழந்தைங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. பட் இது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தான் தண்ணி இருந்தது. ரொம்ப வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் நார்மல் மாப்பில் இருக்கிற மாதிரி ரொம்ப வந்து தண்ணி வந்து கீழே இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஈஸியாக வந்து காயறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து நான் 12 டப் வாங்கினதுக்கான ரீசன் நான் புளிஞ்ச தண்ணி அழுக்கு தண்ணியும் டிப் பண்ணுற தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 12 டப் வாங்கினேன். பட் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃப்ளோரை வைப் பண்ணிவிட்டு போய் டிப் பண்ணுற தண்ணியில் 2 தடவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணியில் போயிடுது. அது இந்த மெட்டீரியலோட ப்ராப்ளமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அது வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நம்ம டேரெக்டாக போய் ஃப்ளோரை வைப் பண்ண உடனே போய் நம்ம லிக்விட் ஆட் பண்ணியிருக்கோம்ல தண்ணி, அதில் போய் லைட்டாக டிப் பண்ணி மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து புளியிற இடத்துல போய் 2 தடவை புளிஞ்சிட்டு திருப்பி நீங்கள் டிப் பண்ணி புளிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகிறது வந்து ரொம்ப அழுக்காகிறது வந்து கொஞ்சம் குறையுது.
என்னால் முடிஞ்ச லெவலுக்கு இது வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலோ, இதை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதோ கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.